ஹாய்ங்க. சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து மஞ்சள் பொடி, மிளகா பொடி 4 ஸ்பூன், உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலை பருப்பும் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கொரகொரப்பாக. ஓகே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஓகே, அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்கிக்கலாம். ஓகே, இந்த உருண்டைகளை வந்து நம்ம வந்து இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஆவியில் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இது வேகட்டும். ஓகே, அடுத்து ஒரு கடாயில் நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு ஜீரகம், அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், 5-6 பல் பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஓகே பாருங்கள், வணக்கினதுக்கப்புறமா நான் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க, 3 தக்காளி. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு இந்த கரைசல், புளி கரைசல் இல்லை அதை தூக்கி ஊற்றிக்கோங்க. ஓகே, இது ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் ஆக்கிட்டு நம்ம இந்த உருண்டைகளை எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சு எடுக்கலாம். ஓகே பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து தேங்காய் பால் ஊற்றுறேன், தேங்காய் அரைச்சது. அதை ஒரு 5 மினிட்ஸ் பச்சை வாசனை போகட்டும். ஓகே பாருங்கள், இப்போ சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மெஷர்மெண்ட்டோடு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி இருக்குதுங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்க, பாய்.